பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் நினைத்த காரியம் நிறைவேறச் செய்யும் வழிபாட்டை சங்கல்ப வழிபாடு என்று அழைப்பார்கள். அதிகாலை 4:30 முதல் காலை 6 வரை பிரபஞ்சத்தின் கதவுகள் திறந்திருக்கும் நேரமாக கருதப்படுவதால் இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கும் கோரிக்கை நேரடியாக பிரபஞ்ச ஆற்றலை சென்றடையும். அதிகாலை நீராடல். சுத்தம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிப்பது உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்தும். இது உங்கள் உடலில் உள்ள சத்துவ குணத்தை, அமைதி மற்றும் தெளிவு அதிகரிக்கும். 2. தீபம் ஏற்றுதல். வீட்டின் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். தீபத்தின் ஒளியானது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும். 3. சங்கல்பம் செய்தல். மிக முக்கியமானது. நினைத்த காரியம் நிறைவேற இதுவே மிக முக்கியமானபடி. ஒரு பலகையிலோ அல்லது தரையிலோ அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளங்கையில் சிறிதளவு தண்ணீர் அல்லது ஒரு பூவை வைத்துக்கொண்டு உங்கள் கோரிக்கையை மிக தெளிவாக மனதிற்குள் சொல்லுங்கள். எப்படி சொல்ல வேண்டும்? இந்த காரியம் எனக்கு தடையின்றி வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேண்டாமல், இந்த காரியம் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது, அதற்கு நன்றி என்று நேர்மறையாக பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். 4. மந்திர உச்சாடனம். காரிய தடையை போக்கும் விநாயகர் மந்திரம் அல்லது குலதெய்வ மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். விநாயகர் துதி. ஓம் கம் கணபதையே நமக. இது தடைகளை தகர்க்கும் வல்லமை கொண்டது. 5. தியானம் விஷுவலைசேஷன். கண்களை மூடி நீங்கள் நினைத்த காரியம் நடந்து முடிந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்களோ அந்த மகிழ்ச்சியை இப்போதே உணருங்கள். 5 நிமிடம் அந்தச் சூழலில் வாழ்வது போல கற்பனை செய்யுங்கள். மௌனம் காத்தல். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தது முதல் சூரிய உதயம் வரை யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருப்பது உங்கள் மன ஆற்றலை, வில் பவர் பலப்படுத்தும். தொடர்ச்சி. ஒரு நாள் மட்டும் செய்யாமல் தொடர்ந்து 21 நாட்கள் அல்லது 48 நாட்கள் ஒரு மண்டலம் செய்து பாருங்கள். உங்கள் ஆழ்மனம் அந்த இலக்கை நோக்கி செயல்படத் தொடங்கும். மஞ்சள் வழிபாடு. நினைத்த காரியம் வெற்றி பெற ஒரு சிறு மஞ்சள் துண்டை கையில் வைத்துக்கொண்டு வேண்டிவிட்டு அதை உங்கள் பணப்பெட்டியிலோ அல்லது பூஜை அறையிலோ வைக்கலாம்.